வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விஷாஸ் vlog. இன்றைக்கி நான் வந்து போட்டி குடல் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு நான் குடல் ஒன்று அதிகமாகவே தான் வாங்கி வச்சுருக்கேன். அது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி வடியட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு குக்கரில் ஆயில், பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். அதுலேயே வெங்காயத்துலேயே ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுட்ரு போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன்லேயே நம்ம மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ரெட் கலர் கிடைக்கும். ஸோ அதனால் ஆனியன்லேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். குக்கரில் செய்கிறதோட கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக வரும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது நம்ம போட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்க போட்டியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வேறு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் போட்டி சேர்த்துட்டு நான் எனக்கு கத்திரிக்காய் போட்டால் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா கோல்டாக இருக்கா, ஸோ அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது மக்களே. நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் குமின் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 or 8 விசில் நான் வச்சேன். இன்றைக்கி நான் 8 விசில் வச்சேன். அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன், தேவையான நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டே நான் ஆனியனில் ஆட் பண்ணியிருப்பேன். அது ஆனியன் வதங்கிறதுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம மொத்தமாக கிரேவிக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 8 விசில் விடும் போதே கத்திரிக்காய் குழஞ்சிரும் தான், அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கத்திரிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வச்சேன். இன்றைக்கி எப்பயுமே ஒரு 5 விசில் அப்படி தான் வைப்பேன். இன்றைக்கி 8 விசில் வச்சு. எப்பயுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி தான் பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சேன். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அதில் குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா குடல் கிரேவி, சாம்பார், முள்ளங்கிக்கீரை பொரியல். முள்ளங்கிக்கீரை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதை சாப்பிட்டு ரொம்ப முடியல. உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே மக்களே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, அகெயின் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது இஷாஸ் vlog. தேங்க்யூ, பை பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.